இந்த வீடியோவில் 10th பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு மொத்தமாக 136 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 136 வினாக்களை நீங்கள் பார்த்தாலே ஸ்கூல் புக் எடுத்து இந்த லெசன் நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா கொஷினுமே இதிலேயே கவர் பண்ணியிருப்போம். ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி வேணாலும் பாருங்கள். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் நம்மகிட்ட இருக்கு. வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்க நேம் சொல்லி வெற்றி பாதை டெஸ்ட் பேட்ச் டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல் சொல்லுவோம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் சட்டம் அரசியலமைப்பு சட்டம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் சட்டம் எதுனா அரசியலமைப்பு சட்டம். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக கருதப்படுவது அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக கருதப்படுவது எதுனா அரசியலமைப்பு. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியதுனா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை தெரிவிப்பது அரசியலமைப்பு. அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1946. அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389 உறுப்பினர்கள். அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்யவும்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 292. ஒன்று சரி. மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 292 பேர். ஒன்று சரி. சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93 பேர். 2 சரி. பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர். 3 சரி. மாகாண முதன்மை ஆணையர் 3 பேர். 4 சரி. இதில் அனைத்துமே சரிதான். மொத்த உறுப்பினர்கள் 389 உறுப்பினர்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர்னா 292 பேர். சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 93 பேர். பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவரும் மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேரும். மொத்தமாக எத்தனை உறுப்பினர்கள்னா 389 உறுப்பினர்கள். இல்லை ஆப்ஷன் டி. இதில் அனைத்துமே சரிதான், 4மே சரிதான். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியல் அமைப்பின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் அமைப்பின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த உறுப்பினர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் தான். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. 1 மற்றும் 2 சரி. இந்திய அரசியல் அமைப்பின் தற்காலிக தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா HC முகர்ஜி,
வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது மற்றும் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை அமர்வுகள்னு கேட்டிருக்காங்க. 11 அமர்வுகளாக. எத்தனை நாட்கள் நடைபெற்றதுன்னா 166 நாட்கள் நடைபெற்றது. அந்த கூட்டத்தொடரில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னா 2473 திருத்தங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து டி. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர் யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் இறுதியாக முகவுரை எத்தனை பாகங்கள், எத்தனை சட்டப்பிரிவுகள், எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளது? 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள். இதுதான் சரியானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் இறுதியாக முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்டுள்ளது. இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்பனா 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்பனா 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1946. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26. நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய நாளை எவ்வாறு கொண்டாடுகிறோம்? குடியரசு தினமாக. பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் அவர் கைப்பட எழுதினார்? இத்தாலிய பாணியில். பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பாணியில் அவர் கைப்பட எழுதினார்னா இத்தாலிய பாணியில். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. 1 வந்து சரி. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. 1 வந்து சரி. 2. பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளில் இருந்து பெறப்பட்டவை. 2 சரி. பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளில் இருந்து பெறப்பட்டவை. 2 சரி. 3. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டதாக உள்ளது. 3 சரி. 4. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. 4 சரி. 5. சுதந்திரமான நீதித்துறை வழங்குகிறது. 5 சரி. 6. 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. 6 சரி. இதில் 6 பாயிண்ட்டுமே சரிதான். ஆன்சர் வந்து டி, அனைத்தும் சரி. அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என குறிப்பது? முகவுரை. அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என குறிப்பது எதுனா முகவுரை. அரசியலமைப்பின்
அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. முகவுரை அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது எதுனா? முகவுரை. அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது? இது ரொம்ப முக்கியமான வினா. அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எதுனா? முகவுரை. யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது? ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1947 ஜனவரி 22. முகவுரை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1947 ஜனவரி 22. முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? 1976. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தப்பட்டது? முகவுரையானது 1976ஆம் ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா ஒரு முறை திருத்தப்பட்டது. எந்த ஆண்டு திருத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1976. எந்த சட்ட திருத்தத்தின்படினா 42வது சட்ட திருத்தத்தின்படி. 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட புதிய சொற்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. இதில் அனைத்துமே சரிதான். 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட புதிய சொற்கள் எதுனா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. நம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறது? இந்திய மக்களாகிய நாம். நம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறதுனா இந்திய மக்களாகிய நாம். முகவுரையில் அடங்கியுள்ளவைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. இதில் அனைத்துமே சரிதான். முகவுரையில் அடங்கியுள்ளது எதுனா இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. முகவுரையின் நோக்கம் பற்றிய வாக்கியங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓட்டுரிமை வழங்குவது, 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது, இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரம் அளிப்பது, இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது. இதில் எது முகவுரையின் நோக்கம்னு கேட்டிருக்காங்க. முகவுரையின் நோக்கம் இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது. இதுதான் சரியானது. பிரெஞ்சு புரட்சி எப்போது ஏற்பட்டது? 1789. பிரெஞ்சு புரட்சி எப்போது ஏற்பட்டதுன்னா 1789. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்கள் எந்த புரட்சியின் போது முழங்கப்பட்டன? பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்கள் எந்த புரட்சியின் போது முழங்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு புரட்சியின் போது. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் மொழி சொல்லிலிருந்து. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து. சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள். நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமையை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் மற்றும் பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 5 to 11 வரை, பகுதி 2. குடியுரிமையை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு எதுனா 5 to 11,
பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா பகுதி 2. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்கும் குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1955. குடியுரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1955. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 9 முறை. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 9 முறை. குடியுரிமை சட்டம் 1955 படி குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் 5 வழிமுறைகள். குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகள் எத்தனைனா 5 வழிமுறைகள். குடியுரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1955. குடியுரிமை பெறுவதற்கான வழிமுறைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிறப்பு, வம்சாவளி, பதிவு செய்தல், இயல்புரிமை, பிரதேச இணைவு. இதில் அனைத்துமே சரிதான். இந்த 5 வழிமுறைகள் பார்த்தோம். இந்த 5 வழிமுறைகள் எதுனா இதுதான். குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகள் எதுனா பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவு செய்தல் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச இணைவு மூலம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் எனப்படும் குடியுரிமை பெறும் வழிகளில் இது எந்த வழிமுறைன்னு கேட்டிருக்காங்க. பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்கள் என கருதப்படும் குடியுரிமை எதுனா பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த வழிமுறையில் குடியுரிமை பெறலாம்னா வம்சாவளி மூலம். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த வழிமுறையில் குடியுரிமையை பெறலாம்னா வம்சாவளி மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் இந்திய குடியுரிமையை பெற எந்த வழியை பின்பற்றலாம்? பதிவின் மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் இந்திய குடியுரிமையை பெற எந்த வழிமுறையை பின்பற்றலாம்னா பதிவின் மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம்? இயல்புரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம்னா இயல்புரிமை மூலம். பிற நாடுகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு எதன் மூலம் குடியுரிமையை வழங்கலாம்? பிரதேச இணைவின் மூலம். பிற நாடுகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு எதன் மூலம் குடியுரிமையை வழங்கலாம்னா பிரதேச இணைவின் மூலம். ஒருவர் தன் குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழக்கலாம்? 3 வழிகளில். ஒருவர் தன் குடியுரிமையை எத்தனை வழிகளில் இழக்கலாம்னா 3 வழிகளில். குடியுரிமையை எத்தனை வழிகளில் பெறலாம்னா 5 வழிகள் பார்த்தோம். எத்தனை வழிகளில் இழக்கலாம்னு கேட்டாங்கன்னா 3 வழிகளில். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை இழத்தல் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை இழத்தல் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1. ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல். 1 சரி. ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமையை துறத்தல். 1 சரி. 2. வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். 2 சரி. வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது
தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடுதல், ரெண்டும் சரி. 3, இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் நடுவண் அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யலாம். 3 சரி. இந்த 3 வழிகளில் தான் குடியுரிமையை இழக்கலாம். இது 3மே சரிதான். ஆப்ஷன் டி. ஆன்சர் அனைத்தும் சரி. அடிப்படை உரிமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி 3. அடிப்படை உரிமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி எதுனா பகுதி 3. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. 12 35 வரை. குடியுரிமைன்னு கேட்டாங்கன்னா பகுதி 2. அடிப்படை உரிமைகள்னு கேட்டாங்கன்னா பகுதி 3. குடியுரிமைக்கான சட்டப்பிரிவுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா 5 11 வரை. அடிப்படை உரிமைகளுக்கான சட்டப்பிரிவுகள் கேட்டாங்கன்னா 12 35 வரை. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து. இந்திய அரசியலமைப்பு முதலில் எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்கியது? 7. நமது இந்திய அரசியலமைப்பு தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டுள்ளது? 6 உரிமைகள். முதலில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்துச்சுன்னா 7. தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா 6. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறதுனா பகுதி 3. அடுத்தது வாக்கியம் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை என அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 1 சரி. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படுகிறது. 1 சரி. வாக்கியம் 2. நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் கொண்டவை உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். வாக்கியம் 2 சரி. வாக்கியம் 1 சரி. வாக்கியம் 2 சரி. ஆப்ஷன் சி. வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது? 5. 5 நீதி பேராணைகள் என்னன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் பேராணை. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது? உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எதுனா உச்சநீதிமன்றம். இது முக்கியமானது. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்? சட்டப்பிரிவு 32. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்னா சட்டப்பிரிவு 32. சட்டப்பிரிவு 32 என்னன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதுதான் சட்டப்பிரிவு 32. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது? ஆட்கொணர்வு நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பது என்னன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடிந்த பேராணை? கட்டளையுறுத்தும் நீதி பேராணை.
ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படுவதை தடுப்பது. தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லைகளை தாண்டி செயல்படுவதை தடுப்பது என்னன்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயர் அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. ஆவண கேட்பு பேராணை. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயர் அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை எதுனா ஆவண கேட்பு பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் பேராணை. தகுதி முறை வினவும் பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் பேராணை எதுனா தகுதி முறை வினவும் பேராணை. இதுவரையும் பார்த்த 5 தான் 5 நீதி பேராணைகள். சமத்துவ உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 14 முதல் 18 வரை. சமத்துவ உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 19 முதல் 22 வரை. சுதந்திர உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு 19 முதல் 22 வரை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 23 முதல் 24. சமய சார்பு உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 25 முதல் 28. கல்வி கலாச்சார உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 29 முதல் 30. சமத்துவ உரிமைன்னு கேட்டாங்கன்னா 14 இருந்து 18. சுதந்திர உரிமைன்னு கேட்டாங்கன்னா 19 இருந்து 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு கேட்டாங்கன்னா 23, 24. சமய சார்பு உரிமைன்னு கேட்டாங்கன்னா 25 இருந்து 28. கல்வி கலாச்சார உரிமைன்னு கேட்டாங்கன்னா 29, 30. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோவோட எண்டில் பார்ப்போம். அடுத்தது பொறுத்துக. பிரிவு 14, பிரிவு 15, பிரிவு 16, பிரிவு 17. இது எல்லாமே எதுக்குள்ளே அடங்கும்னா சமத்துவ உரிமைக்குள்ள. சமத்துவ உரிமைனா என்னன்னு பார்த்தோம். 14 இருந்து 18 வரைக்கும். இல்லை பொறுத்துகையில் எது வரையும் கொடுத்துருக்காங்க 14 இருந்து 17 வரையும் கொடுத்துருக்காங்க. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, மொழி பாகுபடுவதை தடை செய்தல். இல்லை மொழியும் வரும். பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி பாகுபடுவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். ஆப்ஷன் பி த ஆன்சர். 4, 3, 2, 1. அடுத்ததும் பொறுத்துக. பிரிவு 18, பிரிவு 19, பிரிவு 20, பிரிவு 21. இதில் பிரிவு 18 மட்டும் சமத்துவ உரிமை. பிரிவு 19லேருந்து 21 வரைக்கும் சுதந்திர உரிமை. பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை நீக்குதல். பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை. பிரிவு 20 தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இது அப்படியே நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. 1, 2, 3, 4 சரி. அடுத்ததும் பொறுத்துக. இதில் பிரிவு 22 மட்டும் சுதந்திர உரிமை. பிரிவு 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 25 சமய சார்பு உரிமை. பிரிவு 22
தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை. பிரிவு 23 மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினையும் பரப்பும் உரிமை. பிரிவு 22 தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை. பிரிவு 23 மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினையும் பரப்பும் உரிமை. ஆப்ஷன் பி தான் சரியானது. 4, 3, 2, 1. அடுத்ததும் பொறுத்துக. பிரிவு 26 28 வரைக்கும் சமய சார்பு உரிமை. 29, 30 வரையும் கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 மதத்தை பரப்ப வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. இல்லை ஆப்ஷன் ஏ 1 5 வரைக்கும் அப்படியே நேராகவே கொடுத்துருக்காங்க. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா? பிரிவு 32. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து எந்த உரிமை நீக்கப்பட்டது? சொத்துரிமை. எந்த பிரிவு நீக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு 31. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து எந்த உரிமை நீக்கப்பட்டதுன்னா சொத்துரிமை. எந்த பிரிவுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு 31. தற்போது சொத்துரிமையானது சட்ட உரிமையாக மாற்றப்பட்டு எப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? பகுதி 12ல் தற்போது சொத்துரிமையானது சட்ட உரிமையாக மாற்றப்பட்டு எப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளதுன்னா பகுதி 12ல். இது முக்கியமானது. தற்போது சொத்துரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 300A. தற்போது சொத்துரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா? பிரிவு 300A. எந்த பகுதின்னு கேட்டாங்கன்னா பகுதி 12. எந்த பிரிவுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு 300A. குடியரசுத் தலைவரால் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த சட்டப்பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? சட்டப்பிரிவு 19இன் கீழ் குடியரசுத் தலைவரால் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த சட்டப்பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறதுனா சட்டப்பிரிவு 19இன் கீழ். தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்? நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன். தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்னா நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4இல் எந்த சட்டப்பிரிவில் தரப்பட்டுள்ளது? சட்டப்பிரிவு 36 51 வரை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4இல் எந்த சட்டப்பிரிவில் தரப்பட்டுள்ளதுன்னா 36 51 வரை. எந்த பகுதின்னு கேட்பாங்க, முக்கியமானது. பகுதி 4. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எத்தனை பெரும் பிரிவுகளால் பிரிக்கப்பட்டுள்ளன?
மூன்று பெரும் பிரிவுகளால் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளின் மூன்று பெரும் பிரிவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சமதர்ம, காந்திய, மக்களாட்சி, தாராள அறிவு சார்ந்தவை. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை இதுதான் சரியானது. மக்களாட்சி வராது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளின் மூன்று பெரும் பிரிவுகள் எதுனா சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. இது மூணு தான் சரி. 1, 2, 4 சரி. ஆப்ஷன் வந்து சி. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் எதை விவரிக்கிறார்? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் எதை விவரிக்கிறார்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எத்தனையாவது சட்ட திருத்தம்? 86வது சட்ட திருத்தம். 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எத்தனையாவது சட்ட திருத்தம்னா 86வது சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் எந்த உரிமை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? தொடக்க கல்வி. இது முக்கியமான வினா. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21 கீழ் எந்த உரிமை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா தொடக்க கல்வி. தொடக்க கல்வி வந்து பிரிவு 21A. பிரிவு 45 திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை எத்தனை வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது? 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை எந்த நாட்டின் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும்? முன்னாள் சோவியத் யூனியனின் அரசியலமைப்பின் தாக்கத்தால். சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்த ஆண்டு 1976. சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்த ஆண்டு எப்பனா 1976. அடிப்படை கடமைகள் குறித்து கூறும் அரசியலமைப்பு பகுதி பகுதி 4A. அடிப்படை கடமைகள் குறித்து கூறும் அரசியலமைப்பு பகுதி எதுனா பகுதி 4A. ஒவ்வொரு இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகளை எந்த சட்டப்பிரிவு வலியுறுத்துகிறது? சட்டப்பிரிவு 51A. ஒவ்வொரு இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகளை எந்த சட்டப்பிரிவு வலியுறுத்துகிறதுனா பிரிவு 51A. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி குடிமக்களின் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி குடிமக்களின் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1976. தொடக்கத்தில் அடிப்படை கடமைகள் எத்தனை இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 10. தற்போது அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை? 11. தொடக்கத்தில் எத்தனை அடிப்படை கடமைகள் இருந்துச்சுன்னா 10. தற்போது எத்தனை இருக்குன்னா 11. 11வது அடிப்படை கடமையாக 2002 படி 51A கீழ் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்குவதற்கான சட்ட திருத்தம். சட்ட திருத்தம் 86. 11வது அடிப்படை கடமையாக 2002 படி 51A கீழ் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்குவதற்கான சட்ட திருத்தம் எதுனா சட்ட திருத்தம் 86. இந்தியா முழுவதும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றது?
மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது எதுனா மத்திய நாடாளுமன்றம். இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமின்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி கூறுகிறது? 7வது அட்டவணை. மத்திய அரசினாலும் நடுவண் அரசினாலும் ஒன்று தான். இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி கூறுகிறதுனா அட்டவணை 7. தொடக்க காலத்தில் இந்திய அரசியலமைப்பில் இருந்த அதிகார பகிர்வை சரியாக பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. மத்திய பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொது பட்டியல் 47, மத்திய பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொது பட்டியல் 47. ஆப்ஷன் பி. இது எப்போனா தொடக்க காலத்தில் மத்திய பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொது பட்டியல் 47. தற்போது இந்திய அரசியலமைப்பில் இருந்த அதிகார பகிர்வினை சரியாக பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52. ஆப்ஷன் சி. மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52. இது எப்போனா தற்போது உள்ள அதிகார பகிர்வு எதுனா இதுதான். 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து எத்தனை துறைகள் பொது பட்டியலுக்கு மாறியது? 5 துறைகள். 1976ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலிலிருந்து எத்தனை துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. 5 துறைகளை. 1976இல் பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு எத்தனை துறைகள் மாற்றப்பட்டதுன்னா 5 துறைகள் மாற்றப்பட்டது. அந்த 5 துறைகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1 கல்வி, 2 காடுகள், 3 எடைகள் மற்றும் அளவுகள், 4 பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, 5 உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். இல்லை 5மே சரிதான். ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. 1976இல் மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட 5 துறைகள் எதுனா இதுதான். மாநில பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்ற அதிகாரம் பெற்றது மாநில சட்டமன்றம். மாநில பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்ற அதிகாரம் பெற்றது எதுனா மாநில சட்டமன்றம். மத்திய பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்ற அதிகாரம் பெற்றது மத்திய நாடாளுமன்றம். மாநில பட்டியல்னு கேட்டாங்கன்னா மாநில நாடாளுமன்றம், மத்திய பட்டியல்னு கேட்டாங்கன்னா மத்திய நாடாளுமன்றம். அடுத்தது வாக்கியம் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்ற மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்கள் அதிகாரம் பெற்றுள்ளது. வாக்கியம் 1 சரி. பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்ற மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்கள் அதிகாரம் பெற்றுள்ளது. வாக்கியம் 1 சரி. வாக்கியம் 2, பொதுப்பட்டியலில் இயற்றப்படும் சட்டங்களில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாடுகள் ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே செல்லும். வாக்கியம் 2 சரி. பொதுப்பட்டியலில் இயற்றப்படும் சட்டங்களில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாடுகள் ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே செல்லும்னு சொல்லியிருக்காங்க. வாக்கியம் 2 சரி. வாக்கியம் 1 சரி. வாக்கியம் 2 சரி. ஆப்ஷன் சி. வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. அடுத்தது நிர்வாக உறவுகள் பற்றிய கூற்றுகளை சரிபார்க்கவும்னு கொடுத்துருக்காங்க.
நிர்வாக உறவுகள் பற்றிய கூற்றுகளை சரிபார்க்கவும்னு கொடுத்துருக்காங்க. 1. ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. 1 சரி. ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. 1 சரி. 2. அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. 2 சரி. அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டம் இயற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. 2 சரி. 3. மத்திய அரசும் நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. 3 சரி. மாநில அரசும் நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. மத்திய அரசும் நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை இயற்ற சிறப்பு அதிகாரம் மற்றும் மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது. இல்லை 3மே சரிதான். 1, 2, 3 3மே சரிதான். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது? பகுதி 12. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறதுனா பகுதி 12. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள். சட்டப்பிரிவு 268 முதல் 293 வரை. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி சார்ந்த உறவுகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுகள் எதுனா 268 முதல் 293 வரை. பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா 12. இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு அதை மத்திய அரசும் மாநில அரசும் பிரித்து கொள்கின்றன? சட்டப்பிரிவு 280 கீழ் மத்திய அரசும் மாநில அரசும் எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிரித்து கொள்கிறதுனா சட்டப்பிரிவு 280 கீழ் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எந்த ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார்? 1983 சர்க்காரியா குழுவை நியமித்த ஆண்டு எப்பனா 1983. சர்க்காரியா குழு பரிந்துரைத்த பரிந்துரைகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 247 பரிந்துரைகள். சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகளில் மத்திய அரசு செயல்படுத்திய பரிந்துரைகளின் எண்ணிக்கை 180. சர்க்காரியா குழு பரிந்துரைத்த பரிந்துரைகளின் எண்ணிக்கை 247. அதில் மத்திய அரசு செயல்படுத்திய பரிந்துரைகளின் எண்ணிக்கை 180. 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது? டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில். 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையில் மூவர் குழு அமைத்ததுனா டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில். அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 343 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் எதை விவரிக்கின்றன? அலுவலக மொழிகளை. தொடக்கத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 14. தொடக்கத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 14. தற்போது 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 22. தொடக்கத்தில் எத்தனை இருந்துச்சுன்னா 14. தற்போது எத்தனை இருக்குன்னா 22. எத்தனாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா 8வது அட்டவணை. செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாடு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2004. செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாடு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2004. இந்தியாவில் இதுவரை எத்தனை மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளது?
11 மொழிகள். புக்கில் வந்து 6 மொழிகள்னு கொடுத்துருப்பாங்க. 2024 வந்து 5 மொழிகள் வந்து செம்மொழி தகுதி பெற்றுள்ளது. இந்தியாவில் இதுவரை எத்தனை மொழிகள் செம்மொழி தகுதி பெற்றுள்ளதுன்னா 11 மொழிகள். என்னென்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒடியா, சமஸ்கிருதம், பாலி, பிராகிருதம், மராத்தி, அஸ்ஸாமி, வங்கமொழி. 2024 செம்மொழி தகுதி பெற்றுள்ள மொழிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் அனைத்துமே சரிதான். 2024 செம்மொழி தகுதி பெற்றுள்ள மொழிகள் எதுனா பாலி, பிராகிருதம், மராத்தி, அஸ்ஸாமி, வங்கமொழி. இதில் அனைத்துமே சரிதான். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழி வந்து எந்த ஆண்டு செம்மொழி தகுதியை பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் வந்து 2004, மலையாளம் 2013, தெலுங்கு கன்னடம் 2008, ஒடியா 2014, சமஸ்கிருதம் 2005, தமிழ் வந்து 2004, மலையாளம் வந்து 2013, தெலுங்கு கன்னடம் வந்து 2008, ஒடியா 2014, சமஸ்கிருதம் 2005. ஆப்ஷன் வந்து சி இதுதான் சரியானது. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை வகையான அவசர நிலைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது? 3 வகையான அவசர நிலைகள். என்னென்னா தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி சார்ந்த அவசர நிலை. போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம்? சட்டப்பிரிவு 352 கீழ். போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம்னா சட்டப்பிரிவு 352 கீழ். போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை வெளிப்புற அவசர நிலை. போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை என்னன்னா வெளிப்புற அவசர நிலை. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை உள்நாட்டு அவசர நிலை. போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை என்னன்னா வெளிப்புற அவசர நிலை. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அறிவிக்கப்படும் அவசர நிலை எதுனா உள்நாட்டு அவசர நிலை. இதுவரை தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1962, 1971, 1975. இது 3 தான் சரி. ஆப்ஷன் வந்து பி 1, 2, 3 சரி. இதுவரை தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் எதுனா 1962, 1971, 1975. மாநில அவசர நிலை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு 356. தேசிய அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 352. மாநில அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 356. நிதி சார்ந்த அவசர நிலைன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 360. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியல் அமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம்? சட்டப்பிரிவு 356 கீழ். ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அரசியல் அமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம்னா சட்டப்பிரிவு 356 கீழ். மாநில அவசர நிலையின் காலம் அதிகபட்சம் எவ்வளவு ஆண்டுகள் இருக்க முடியும்? 3 ஆண்டுகள். மாநில அவசர நிலையின் காலம் அதிகபட்சம்
எவ்வளவு ஆண்டுகளாக இருக்க முடியும்னா 3 ஆண்டுகள். மாநில அவசர நிலையின் போது மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக யாரால் ஆளப்படுகிறது? ஆளுநரால். மாநில அவசர நிலையின் போது மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக யாரால் ஆளப்படுகிறதுனா ஆளுநரால். இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? பஞ்சாப் மாநிலத்தில் 1951இல். இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா பஞ்சாப் மாநிலத்தில் 1951இல். குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கலாம்? சட்டப்பிரிவு 360இன் கீழ். நிதி சார்ந்த அவசர நிலையின் போது மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமானது யாருடைய ஆணையின்படி குறைக்கப்படும்? குடியரசுத் தலைவரின் ஆணையின்படி. நிதி சார்ந்த அவசர நிலையின் போது மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் யாருடைய ஆணையின்படி குறைக்கப்படும்னா குடியரசுத் தலைவரின் ஆணையின்படி. இதுவரை இந்தியாவில் எத்தனை முறை நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இதுவரை பிறப்பிக்கப்படவில்லை. அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் எதை குறிக்கிறது? மாற்றம், மேம்படுத்துதல், சிறு மாறுதல். அரசியல் அமைப்பில் எந்த பிரிவில் சட்டத்திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது? பகுதி 20இல் பிரிவு 368. அரசியலமைப்பின் சிறு அரசியலமைப்பு என எந்த சட்டத்திருத்தம் அறியப்படுகிறது? 42வது சட்டத்திருத்தம். சிறு அரசியலமைப்பு என எந்த சட்டத்திருத்தம் அறியப்படுகிறதுனா 42வது சட்டத்திருத்தம். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 ஆண்டில் யார் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைந்தது? திரு எம்.என். வெங்கடாசலையா தலைமையில். அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கு இடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராய ஏப்ரல் 2007இல் யார் தலைமையில் ஒரு ஆணையத்தை அரசு வெளியிட்டது? எம்.எம். பூஜி தலைமையில். இதுக்கப்புறம் பார்க்குறது எல்லாத்தையுமே ஒன் டைம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. 1. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்த வேண்டும். 2. நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 3/2 பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்ப முடியும். 3. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். 4. நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். 5. மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. இந்த 5 பாயிண்ட்டுமே முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் 3 வகைகள் இருக்குது. என்னென்னா 1. நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். 2. நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். 3. நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். அடுத்தது அடிப்படை கடமைகள் மொத்தம் 11ன்னு பார்த்துருப்போம். அந்த 11 அடிப்படை கடமைகள் என்னன்னு பார்க்கலாம்.
ஒன்று, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். 2, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். 3, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். 4, தேச பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராயிருத்தல். 5, சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். 6, நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். 7, காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். 8, அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல். 9, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். 10, தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். அடிப்படை கடமையில் 11 என்னன்னு பார்த்துருப்போம். 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51A(k)வின் கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது முக்கியமானது. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். இதோட 11 அடிப்படை கடமைகள் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அடிப்படை உரிமை எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து நாட்டிலிருந்து. அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்தால் கூட சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்தால் கூட சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அரசுக்கு வெறும் ஆறுதல் மட்டுமே. அடிப்படை உரிமைகள் நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் நீதிமன்றத்தாலுமே கட்டாயப்படுத்த முடியாது. அடுத்தது பிரிவுகள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம். பிரிவு 14 பிரிவு 30 வரைக்கும் சமத்துவ உரிமையில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிரிவு 14 பிரிவு 18 வரையும் இருக்குது. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இதுதான் சமத்துவ உரிமை. அடுத்தது சுதந்திர உரிமை. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள், அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. இது முக்கியமானது. பிரிவு 21A என்னன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது பிரிவு 23, 24. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்தது சமய சார்பு உரிமை. பிரிவு 25 28 வரைக்கும். பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை.
பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான உரிமை. பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அடுத்தது கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 30. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். இதோட 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு முழுவதுமே பார்த்துட்டோம்.